ஒரு நட்சத்திரம் எந்த சைஸில் எந்த ஷேப்பில் எவ்வளோ வித்தியாசமாக இருந்தாலும் அதிலிருந்து உருவாகிற பிளாக் ஹோல் எப்பவுமே கோள வடிவமாக தான் இருக்கும். ஒரு பிளாக் ஹோல் தன்னைத்தானே சுற்றிக்காமல் இருந்துச்சுன்னா முழு வட்டமாக இருக்கும். ஒருவேளை தன்னைத்தானே சுற்றிக்கிச்சுன்னா பூமி மாதிரி நடுவில் அதுக்கு கொஞ்சம் வீங்கி போய் நீள்வட்டமாக இருக்கும். பிளாக் ஹோல்ஸில் 3 வகைகள் இருக்குது. ஒன்று ஆதிகால கருந்துளைகள். இதுங்க பிரபஞ்சத்தோட ஸ்டார்டிங்கில் உருவானது. பாக்கெட்டில் வைக்கிற சைஸில் இருந்து ஒரு மலையோட சைஸ் வரைக்கும் இருக்கும். இந்த பிளாக் ஹோல்ஸ் இன்னும் இருக்குன்னு கெஸ் பண்ணப்படுது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த பிளாக் ஹோல்ஸ்ல இருந்து வர ரேடியேஷனை ஆராய்ச்சி பண்ணால் பிரபஞ்சத்தோட தொடக்கத்தை பற்றின சில இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு கெஸ் பண்ணப்படுது. ரெண்டாவது நட்சத்திர கருந்துளைகள். இதுதான் அதிகமான அளவில் காணப்படுது. நம்ம சூரியனை விட 20 மடங்கு பெருசாக இதுங்க இருக்கும். அடுத்து சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ். இதுங்க தான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய பிளாக் ஹோல்ஸ். சூரியனை விட பில்லியன் மில்லியன் மடங்கு இதுங்க பெருசாக இருக்கும். பல அழிஞ்சு போன நட்சத்திரங்களோட தொகுப்புகள் தான் இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ்.